கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஒரு பட்ஜெட்ல ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அது இப்போ இந்த வண்டி தான். இது 20K பட்ஜெட்குள்ள ரெடி பண்றதா சொல்லியிருந்தோம். இதுக்கு எவ்வளோ ஆச்சு என்னன்றத ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே ஓனர் இருக்காரு, ஓனர் கிட்ட கேட்போம் என்ன மாடல் எல்லாமே. சரி சொல்லுங்க, இது என்ன மாடலு, எப்போ வாங்கினீங்க என்னன்றது? அது வந்து 2000 இந்த மாடல் வந்து 2000 மாடல் RX 135. இது நம்ம ஃபேமிலியோட வண்டி தான். நம்ம ஃபேமிலியில இருந்து யூஸ் பண்ண வண்டி. ஃபேமிலியில நம்ம ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அப்படியே யூஸிங் இல்லாம விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம எடுத்து ரெடி பண்ணி இப்போ இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த இப்போ வந்து இந்த வண்டி ஃபர்ஸ்ட் எப்படி லுக் இருந்துன்றத உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்றேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்ல எப்படி இருக்குன்றத சினிமேட்டிக் ஷாட் ஆட் பண்றேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் டீடைல்ஸ் அப்படியே பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. இப்போ இதுக்கு வந்து 20,000 ஆச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. என்னென்ன பண்ணிருக்கோம் இந்த 20,000ல, என்னென்ன பண்ண முடியும்? இது வந்து நம்ம ரொம்ப பேசிக்கா தான் பண்ணோம். அதாவது வந்து ஒரு ஷாப்ல கொடுத்து நம்ம ரெஸ்டோர் பண்ற மாதிரி இதை வந்து நம்ம பண்ணல. அந்த ஐடியாலையும் நம்ம கிடையாது, அந்த பட்ஜெட்டும் நம்ம கிட்ட கிடையாதுன்றதால நம்ம அதை மாதிரி பண்ணல. இது பேசிக்கா டேங்க், ஷீல்டு, இந்த 2 சைடு கேஸ், ஹெட் அண்ட் வந்து 2 வீலோட ஹப், இது வரையும் மட்டும் தான் நம்ம பெயிண்டிங்கே பண்ணிருக்கோம். பெரிய ஒர்க் எதுவும் பண்ணல. 4 இண்டிகேட்டர் புதுசு போட்டிருக்கோம். இது ஆக்சுவலா நம்ம வீட்லயே வச்சு வீட்லயே ரிமூவ் பண்ணி கொஞ்சம் சில வேலைகளுக்கெல்லாம் இந்த இன்ஜின் ஹெட், இந்த சைடு கேஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னீஷியனோட ஹெல்ப் தேவைப்பட்டது. அதுக்கு மட்டும் பக்கத்துலயே இருக்க லோக்கல் மெக்கானிக் கொடுத்து இது மட்டும் கழட்டி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கழட்டி இதை கொண்டு போய் பெயிண்டிங் கொடுத்து திரும்பி ரீஃபிக்ஸ் பண்ணதுதான் இது. இதுல ஹெட்லைட், டூமு, இந்த 4 இண்டிகேட்டர், கொஞ்சம் ஒயரிங் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். ஓகே, வண்டியோட ஃப்ரண்ட் லுக்ல இருந்தே பார்க்கலாம். இந்த மட்கார்டு வந்து எந்த வண்டியோடதுன்றது சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நிறைய பேரு போட்டிருக்கதை நான் பார்த்திருக்கேன், ஆனா எந்த வண்டியோடதுன்னு எக்ஸாக்டா எனக்கும் தெரியல. இது எந்த வண்டி? இது வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா RX Z தான். இதே யமகா சீரீஸ்ல வர ஒரு வண்டி தான். அதுல வந்து இது வந்து டால்பின் மட்கார்டுன்னு சொல்லுவோம். இந்த மட்கார்டு வந்து நம்ம இந்த லுக்குக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால நம்ம இது தனியா கேட்டு இதை வாங்கி நம்ம வந்து போட்டுருக்கோம். இதுல வந்து நார்மலா குரோம் மட்கார்டு தான் இருந்தது. குரோம் மட்கார்டு கூட இந்த பெயிண்டிங், ஏன்னா நம்ம வந்து இது பெயிண்டிங் பத்தி சொல்லணும்னா கம்ப்ளீட்டா வந்து ஏர் பிரஷ் பெயிண்டிங் தான். இது நீங்க பார்க்கலாம், பாக்குறப்ப ஸ்டிக்கர் மாதிரி தெரியும். எந்த ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாவே வந்து இது ஏர் பிரஷ்ல பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேல இந்த கிரே வித் பிளாக் வந்து பேட்டர்ன் கொடுத்து பண்ணது. இது கம்ப்ளீட்டா நம்ம வேலண்டினோ ரோசி அவரோட டீம்ல பண்ண ஒரு வண்டி தான் இது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் மட்கார்டு தான் நல்லா இருக்கும்ன்றதுனால இது நம்ம ப்ரிஃபர் பண்ணி இதை போட்டுருவோம். ஓகே, இப்போ எந்தெந்த பார்ட்ஸ் இதுல வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க, என்ன பட்ஜெட் ஆச்சுன்றது சொன்னீங்கன்னா எல்லாருக்கும். இது பார்த்தோம்னா நம்ம டேங்க், இந்த 2 சைடு ஷீல்டு, இந்த 2 சைடு கேஸ், இன்ஜின் ஹெட், பிளஸ் வந்து நம்மளோட இந்த புது மட்கார்டு அண்ட் வந்து 2 வீல் ஹப், இந்த 4 டியூப், இது தான் நம்ம வந்து பெயிண்டிங் கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து நமக்கு இந்த ஏர் பிரஷ் பெயிண்டிங்னால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா தான் எடுத்தது. டைம் எப்படி பார்த்தாலும் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சு தரத்துக்கு ஒரு மாசம் கிட்ட வந்துருச்சு. ஒரு மாசம் மேலேயே ஆயிடுச்சு. 30 to 45 days ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் வந்து இந்த கம்ப்ளீட் செட் மொத்தமா வந்து நம்ம பெயிண்டிங் பண்றதுக்கு நமக்கு 12K அரௌண்ட் ஆச்சு பட்ஜெட். இது நீங்க சொல்றதெல்லாம் இந்த மட்கார்டோட சேர்த்தா இல்ல மட்கார்ட் சைட் ஷீல்டு எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? இதுல வந்து என்னன்னா, நம்ம கிட்ட இருந்த சைட் ஷீல்டு ரொம்ப பழைசு. அந்த பிக்சிங் பண்ற இடம்லாம் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ அதை வந்து ஸ்கிராப் பண்ணியாச்சு. அது இல்லாம நம்மளோடது வந்து தூக்கி போட்டாச்சு. இது ரெண்டுமே புது ஷீல்டு போட்டு இந்த டேங்க் நம்மள்தான் யூஸ் பண்ணி, டேங்க்ல கொஞ்சம் டென்ட் இருந்துச்சு, அந்த டென்ட் ஒர்க்கும் பண்ணி, அந்த பேஸ்ட் ஒர்க், டிங்கர் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு பிளஸ் அவங்களே இந்த மட்கார்டையும் ஆட் பண்ணி மொத்தமான பட்ஜெட் தான் அது வந்து 12,000. இப்போ 12Kல வந்து வேற யாராவது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் அது கட்டாயமா யாராவது பண்ணணும்னா கட்டாயமா பண்ணலாம். இதே வந்துட்டு ஷீல்டு இருக்கு, மட்கார்டு இருக்கு, இல்ல நான் வாங்கி தரணும்னா இன்னும் நமக்கு கம்மியா தான் ஆகும். இதெல்லாம் நான் வந்து அவங்களே வாங்கி அவங்களே போட சொல்லியாச்சு. நம்ம பெருசா தெரிஞ்சு பண்ண முடியாதுன்றதுனால அவங்க கிட்டே கொடுத்தாச்சு. அப்படின்றதுனால நமக்கு இந்த பட்ஜெட்ல கிடைச்சது. இது எவ்வளவு கம்மியாவும் பண்ணலாம். இந்த ஹேண்டிலே கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. எமகா ஹேண்டில் மாதிரியே இல்ல. இது எந்த வண்டியோடது? ஏதாவது ஆல்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இது வந்து எமகாக்கு நார்மலா நம்ம கஸ்டமைஸ்ல பாக்குறதா. மேக்ஸிமம் செட்டுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபியூரி ஹேண்டில்னு சொல்லுவோம். இந்த ஹேண்டில் வந்து இந்த லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓட்டுற கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரிய ஸ்டாக்ல இருந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. லுக் வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுதான் இந்த ஹேண்டில் இந்த எமகாக்கு போட்டோம்னா கொஞ்சம் லுக்கு மாறும்.
இது ப்ரிஃபரபிள். ஃபியூரி ஹேண்டில்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஓவரால் பட்ஜெட் வந்து 17K ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஆனா நார்மலா Yamaha வந்து மீடியமா ரெடி பண்ணணும்னாலே 50 to 60K கேக்குறாங்க. எப்படி கண்டிப்பா. 17ல பண்ண முடியும்? இதுல வந்து இன்ஜின் ஒர்க் எதுவும் பண்ணலன்றது ஓகே, மத்தபடி அவுட்லுக் பண்றதுக்கே வந்து 17Kல எப்படி முடிச்சீங்க? அதுதான் இதுல கொஞ்சம் மெயினான கஷ்டமா விஷயம் அதுதான். இப்போ இது நம்ம சொல்றதை விட இதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் என்னன்றது இப்போ முன்னாடி ஆட் பண்றோன்றதுனால அந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா தெரியும். இது ஆல்ரெடி ஓரளவுக்கு ஓகேவா இருந்த வண்டி அது இப்படி ஆயிருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆனா இந்த வண்டி வந்து ரொம்பவும் பாழடைஞ்ச கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. ஏதோ ரெடி பண்ணி ஸ்டார்ட் ஆகும் ஓடும் அவ்வளவுதான். ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் இருந்தது. அதுல இருந்து இது கொண்டு வந்தோம். இது நம்ம ஒரு ஒரு வேலையும் ஒரு விஷயமும் நம்மளா உட்காந்து ஒண்ணு கழட்டி நம்மளா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணதால நம்மளால இந்த அமௌண்ட்டுக்கு பண்ண முடிஞ்சது. இன்ஜின் வேலை பண்ணலன்னா லைக் போரு அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இதுலயுமே கிளட்ச் வந்து ஃபால்ட் இருந்துச்சு. கிளட்ச் அசம்பிளி மாத்தணும். கிளட்ச் பெல்லு வந்து நம்ம பட்டையில கொடுத்து ரெடி பண்ணி தான் போட்டோம். கிளட்ச் செட் எல்லாமே வந்து புதுசா தான் போட்டிருக்கோம். அது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகி தான் வருது. வித் லேபரோட இன்க்ளூட் ஆகி தான் வருது. அண்ட் சுவிட்ச் செட்டு போயிடுச்சு. சுவிட்ச் செட்டும் போட்டோம். இது எல்லாமே நம்ம மாத்தியே நமக்கு இந்த காஸ்ட் தான் வந்துச்சு. ஏன்னா தனித்தனியா நம்ம வாங்கி ஒரு வண்டி எடுக்கிறோம். வண்டி எடுத்ததும் ஸ்ட்ரெயிட்டா வண்டி ஒரு 50,000 எடுக்கிறோம். எடுத்ததும் கொண்டு போய் ஒரு ஷாப்ல கொடுத்தோம்னா அவங்க 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்ற மாதிரி ரெஸ்டோரேஷனுக்கு மட்டுமே இப்பெல்லாம் வாங்குறாங்க. அது வந்து அந்த காஸ்ட் அதிகமாயிருச்சு. லேபர் காஸ்ட் அதிகமாயிருச்சு. சோ நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. அது தனி. அது முடியுன்றவங்க அப்படி பண்ணிக்கலாம். அந்த கிளியரன்ஸ் வேணுன்றவங்க அப்படி பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளவு அர்ஜென்ட் இல்ல, அவ்வளவு கிளியரன்ஸ் எல்லாம் எனக்கு இது இல்ல, நான் பொறுமையா ஒண்ணு பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்களால அதை ரீச் பண்ணவே முடியாதா, நம்மளால அப்ப ரெஸ்டோரே பண்ண முடியாதா, Yamaha நம்மளால வாங்கவே முடியாதான்னு நினைக்கிறேன்னா நம்மளே வாங்கி இது மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க. இப்ப எனக்கு இந்த 2 ஷீல்டு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஷீல்டு மட்டும் வாங்கிக்கலாம். டேங்க் மட்டும் கொடுங்க சொல்லி டேங்க் மட்டும் வாங்கிக்கலாம். இன்ஜின் மட்டும் தனியா ரெடி பண்ணலாம். மொத்தமா ஒரே ஷாட்ல பண்ணாம பிரிச்சு பிரிச்சு பண்றப்போ நமக்கு அந்த லேபர் காஸ்டும் குறையும். மொத்தமான பொருட்களையும் நமக்கு வந்து எப்படியும் காஸ்ட் குறையும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ண வேண்டியதான் இது. பெருசா ரொம்ப ஒரு கிளீனா அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. இருக்கிற பொருள்லயே எப்படி கொஞ்சம் பெட்டரா ஆக முடியும் அப்படின்ற மாதிரிதான் வந்து பண்ணிருக்கோம். ஓகே, பார்க்கலாம். உங்ககிட்டயே வேற வேற வண்டிலாம் இருக்கு. எக்ஸ்பல்ஸ் இருக்கு, வேற Yamaha இருக்கு, நிறைய வண்டி இருக்குன்றது தெரியும். அடுத்த வீடியோல அதோட ரிவ்யூஸும் பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். இந்த வண்டியை வந்து நம்ம கொஞ்சம் கஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறது தான். அது நார்மலை விடவே ஹைட்டா இருக்கும். கண்டிப்பா பார்த்தாலுமே தெரியும் எல்லாருக்குமே. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இதோட ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே. அது ஒரு தனி வீடியோவாவே நம்ம போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா பார்க்கலாம். இதுவும் நம்ம Yamaha தான். இதுவும் வந்து 2001 மாடல். இது டைகர் மாடல். இதுவும் இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து அடுத்த இதுல பேசுவோம். இப்போதைக்கு இவங்க ரெடி பண்ணியிருக்கோம். யாருக்காவது எந்த டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம எல்லா கான்டாக்ட் டீடைல் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க ரெடி. எல்லாருமே ரெடி பண்ணணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதோட மெயினா இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கோம், 2 ஸ்டோக் வச்சிருக்கோம், அதோட விண்டேஜ் வண்டி வச்சிருக்கோன்ற பட்சத்துல கட்டாயமான பேசிக் நாலேஜ், வண்டியை பத்தின பேசிக் நாலேஜ் வேணும். அதுக்காகவாது நம்ம 4 முறை கழட்டி மாற்றோன்ற பட்சத்துல நமக்கு காசு ஒரு பக்கம் சேவ் ஆகுது. பிளஸ் வந்து நமக்கு அந்த பேசிக் நாலேஜும் கெயின் ஆகுது. ஏன்னா இந்த வண்டிலாம் அப்படி பெட்ரோல் போட்டா ஓடிட்டே இருக்கும், அடுத்த 3000 கிலோமீட்டர் கழிச்சு ஆயில் மாத்தணும் அவ்வளவுதான் அப்படின்ற சீனே கிடையாது. எப்ப எங்க நிக்கும் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. எப்ப வேணா பிளக்கு போலாம், எப்ப வேணா எது வேணா ஆகலாம். அதை நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம வண்டியை ரிட்டர்ன் கொண்டு வர அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறது நல்லது. மெக்கானிக்ஸ் பத்தி பேசிக்கா ஒரு நாலேஜ் இருக்கணும். அதிகமா வந்து பிளக் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிற ப்ராப்ளமா இருக்கும், போர் வீக்கா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளே பிளக் மாத்துறது அளவுக்கு அது தெரிஞ்சிருந்தா எங்கேயாவது போனா நின்னாலும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் ஈஸியா. அந்த அளவுக்காவது பேசிக் மெக்கானிக் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.